கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவர் நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு கேடகமும், அவரே நமக்கு பலனும், அவரே நமக்கு கோட்டையும், அவரே நமக்கு பாதுகாப்புமாக இருந்து நம்மளை நடத்துகிற கர்த்தர். அப்படி நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே காத்திருக்கும் போது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கென்று காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் துணையாக இருப்பார். எந்த பிரச்சனையும் உங்கள் மேலே மோதாத அளவுக்கு அவர் கேடகமாக இருந்து உங்களை காப்பாற்றி நடத்துவார். அதனால் உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நம்புகிற காரியம் அவரால் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில் உயிர் இருக்கிறது, வார்த்தையில் பலன் இருக்கிறது, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நான் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால், நான் உனக்கு கேடகமாக இருக்க வேண்டும் என்றால், உன் ஆத்துமா என் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆபத்துகளிலிருந்து துணை இருக்க வேண்டுமா, எல்லா ஆபத்துகளிலிருந்து உங்களுக்கு கேடகமாக இருக்க வேண்டுமா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்கள் ஆத்துமா கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கட்டும். இந்த காலை வேளையிலே எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நான் போகும்போது வரும்போது உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம், நம்முடைய பாதுகாப்பு, உங்களுடைய பலன், நம்முடைய வல்லமை என்னோடு இருப்பதாக உங்களுடைய ஆலோசனை என்னை கரம்பிடித்து நடத்தட்டுமையா சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் சமூகத்தில் காத்திருங்கள். துணையாக இருப்பார், கேடகமாக இருப்பார், பலனாக இருப்பார், கோட்டையாக இருப்பார், அற்புதமாக இருப்பார், அதிசயமாக இருப்பார், வெற்றியாக இருப்பார், விடுதலையாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். உங்களுக்கு அவர் சமாதானமாக இருப்பார். அதனால் அவரை பற்றிக்கொள்ளுங்க, அவர் சமூகத்தில் உட்காருங்க, அவர் சமூகத்தில் உட்காந்து கர்த்தரை மையப்படுத்துங்க. பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். தகப்பனே, இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நீர் பெரிய காரியத்தை செய்கிறீர். துணையாக இருக்கிறீர், கேடகமாக இருக்கிறீர், பலனாக இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருந்து, கேடகமாக இருந்து, எந்த ஆபத்தும் யாருக்கு வராமல், எந்த பொல்லாப்பும் யாருக்கு வராமல் நீங்கள் பாதுகாத்து கரம்பிடிச்சு நடத்துங்க. எல்லா தேவைகளை செஞ்சீங்க. இந்த நாளுக்குடான எல்லா காரியம் கைவிடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு